அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்திடாத வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் பாபுஜி மகாராஜுடைய பிறந்த நாள் விழாவில் வழங்கிய அருள் செய்தியை நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். வாழ்ந்திடாத வாழ்க்கை பூஜ்ய ஸ்ரீ பாபுஜி மகாராஜ் அவர்களது 127வது பிறந்த நாள் ஆண்டு விழாவை முன்னிட்டு வழங்கப்பட்ட அருள் செய்தி 2026 ஏப்ரல் 29, 30 மற்றும் மே 1 கன்கா சாந்திவனம். பயம் கைவிட்டதை பற்றுறுதி எவ்வாறு மீட்கிறது? அன்பான நண்பர்களே, வசந்த பஞ்சமி 2026 விழாவில் வெளியிடப்பட்ட தொடர் அருள் செய்திகளில் நமது பரிணாம வளர்ச்சிக்கு தடைகளாக உள்ள 6 விஷயங்களை ஆராய்ந்தோம். ஆசையும் பேரார்வமும் இதயத்தை எதிர் எதிர் திசைகளில் ஈர்க்கும் பொழுது, இதுதான் முதல் அருள் செய்தி, பிளவுற்ற இதயம் அப்படிங்கிற அருள் செய்தி. ஆசையும் பேரார்வமும் இதயத்தை எதிரெதிரான திசைகளில் ஈர்க்கும் போது. அடுத்தது 2வது அருள் செய்தியில, ஆற்றலானது இயங்குவதற்கான காரணத்தை இழந்து விடும் பொழுது. அதுக்கடுத்து 3வது அருள் செய்தியில என்ன சொன்னாரு? அனுபவங்கள் கிடைக்க பெறினும் அவற்றின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படாத போது. 4வது அருள் செய்தியில சொல்லப்பட்டது, அடையப்பட்ட ஆன்மீக நிலைகளை தனிப்பட்ட அடையாளமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது. 6வது அருள் செய்தியில, தன்னுடைய வாழ்க்கையின் மீது அல்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையின் மீது நாம் கவனம் செலுத்தும் பொழுது. அடுத்தது, வழி வழியாக வந்த தீர்மானங்களை மனம் உறுதியாக பற்றி கொண்டு வண்ணம் பூசப்பட்ட கண்ணாடிகளின் வழியாக தான் காண்பவையே சரியானவை என்று தவறாக எண்ணும் பொழுது என்ன நிகழும் என்பதை பார்ப்போம். இந்த 6 விதமான விஷயங்களும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பத்தி அந்த வசந்த பஞ்சமியில தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்ட அந்த விழாக்களின் போது வெளியிடப்பட்ட வெவ்வேறு அருள் செய்திகள்ல மாஸ்டர் அழகா சொல்லியிருந்தாங்க. அதை தான் இங்க திரும்பி நமக்கு நினைவூட்டுறாங்க. இப்போது அனைத்து தடைகளுக்கும் பின்னால் ஆழமாக மறைந்துள்ள ஒரு தடையை பற்றி ஆராய்வு. இது எல்லாமே தனித்தனியாக சொல்லப்பட்டாலும் கூட அதனுடைய வேர்ல அடி ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அது என்ன? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ண போறோம். ஒரு வாயிற் கதவை காவல் காப்பதிலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்ட ஒருவரை பற்றிய பழமையான நீதிக்கதை ஒன்று உள்ளது. அவர் இளம் வயதினராக இருந்தபோது அந்த கதவுகளுக்கு பின்னால் அவர் விரும்பிய அனைத்தும் இருப்பதாகவும், அதே வேளையில் அவரை அழித்துவிடக்கூடியவையும் அங்கு இருப்பதாகவும் அவரிடம் கூறப்பட்டது. எனவே அந்த கதவை பூட்டி வைத்துவிட்டு அங்கேயே நின்று காவல் காத்து கொண்டிருந்தார். அவர் முதுமை அடைந்து இறுதியில் மரணம் அவரை நெருங்கிய போது, அழிவை ஏற்படுத்திய கூடியவை இந்த கதவுகளுக்கு பின்னால் இருக்கிறது என்பது உண்மைதானா என்று அந்த தேவதையிடம் கேட்டார். தேவதை அந்த கதவை திறந்ததும் அந்த அறை காலியாக இருப்பதை கண்டார். அது எப்போதும் காலியாகத்தான் இருந்துள்ளது. பயம் உண்மையான ஆபத்துகளில் இருந்து மட்டும் நம்மை எப்போதும் பாதுகாப்பதில்லை. அது நாம் ஆபத்து என கற்பனையாக செய்பவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றது. அவ்வாறு செய்வதன் மூலம் நமது வாழ்க்கை நமக்காக காத்திருக்கும் அந்த அறைக்குள் நாம் நுழைவதை தடுத்து விடுகின்றது. அந்த கதையில சொல்லப்படுறது ஒரே ஒரு விஷயம்தான். இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் இது மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு 2 விதமான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இப்ப எது ஒன்றாக இருந்தாலும் 2 விதமான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஒண்ணு, அதுல பாசிட்டிவ் சைடு போய் ஜெயிச்சு நம்ம நல்லா இருக்கலாம், அல்லது நெகட்டிவ் சைடு போயிட்டு தோற்று நம்ம வீணா போகலாம். ஸோ இப்ப யாரெல்லாம் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பயப்படுற ஒவ்வொருத்தரும் அந்த பூட்டின கதவை தாண்டி அண்ணாண்ட போகாத அந்த நபரை போல நம்ம வாழ்க்கையினுடைய வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிரம்பிய அந்த வாழ்க்கைங்கிற கதவை திறந்துகிட்டு உள்ள போக மறுக்கின்றோம். அனைத்திலும் ஊடுருவி செல்கின்ற இழை.
இப்ப ஏன் இந்த மாதிரியாக இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னா, இவை அனைத்துக்குள்ளாரையும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு நூல் போல ஊடாடி இருக்கின்றது. பின்வரும் கூற்று நாம் இதுவரை ஆராய்ந்த அனைத்தையும் மறுவரையறை செய்துவிடக்கூடும். பயம் என்பது 7வது நஞ்சு அல்ல, அதுவே முதல் நஞ்சு. அதுவே வெவ்வேறு வேடங்களை தரித்துக் கொண்டு வெவ்வேறு பெயர்களில் இயங்கிக் கொண்டு இப்போதும் அங்கேயேதான் இருந்துள்ளது. எப்போதும் அங்கேயேதான் இருக்கு. இப்ப நம்ம படிச்சதுல ப்ரீஜுடிஸ் படிச்சோம், டவுட் சந்தேகத்தை பத்தி படிச்சோம், சோம்பலை பத்தி படிச்சோம், ஆசையை பற்றி படிச்சோம், சொன்னோம், முன்கணிப்பை பத்தி சொன்னோம், எல்லாமே சொன்னோம். ஆனால் இவையெல்லாம் தனித்தனி கிடையாது. இந்த முன்கணிப்புக்கு பின்னாடி, இந்த சோம்பலுக்கு பின்னாடி, இந்த ஆசைக்கு பின்னாடி, சந்தேகத்துக்கு பின்னாடி, எல்லாவற்றுக்கும் பின்னால் பயம்தான் அடிப்படையாக இருந்து வந்திருக்கிறது. பிளவுற்ற இதயம் பற்றி மீண்டும் பார்ப்போம். இப்போ ஒண்ணா எடுத்து மாஸ்டர் அதுக்கு பின்னாடி பயம்ங்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளும் இதை படிக்கும் பொழுது சொல்லிட்டு தான் வந்தோம். பர்டிகுலரா நம்ம சந்தேகத்தை பத்தி பேசுற பொழுது சந்தேகத்துக்கு பின்னாடி அடிப்படையில் இருக்கிறது பயம். அதை பற்றி மாஸ்டர் பின்னாடி தெளிவாவே விளக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் மாஸ்டர் இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க. பிளவுற்ற இதயம் பற்றி மீண்டும் பார்ப்போம். உயர்நிலை குணங்களை கொண்ட ஓநாய்தான் வளர்க்க தகுந்தது என்பது தெளிவாக தெரிந்திருந்தும் ஒரு ஆர்வலர் ஏன் கீழ்நிலை குணங்களை கொண்ட ஓநாய்க்கு தொடர்ந்து உணவளிக்கிறார்? ஏனென்றால் உயர்நிலை குணம் கொண்ட ஓநாயை தேர்ந்தெடுப்பது என்பது பழக்கப்பட்ட ஒன்றை விட்டுவிட்டு நிச்சயமற்ற விளைவுகளை தரக்கூடிய ஒரு பிரதேசத்திற்குள் அடியெடுத்து வைப்பது போன்றதாகும். பிளவுற்ற இதயம் உண்மையில் ஆசையினால் பிளவுபடவில்லை, அது பயத்தினால் பிளவுபட்டுள்ளது. அது இரண்டு பக்கங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டால் எதையோ இழக்க நேரிடும் என்ற பயம், மற்றும் ஒரு முறை பாலத்தை கடந்து விட்டால் மீண்டும் திரும்பி வர முடியாது என்ற பயம். ரொம்ப அழகா அதை நம்ம மாஸ்டர் இதுல சொல்றாங்க. இப்ப நம்ம ஏன் ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கூட தெரிந்தால் கூட ஏன் நம்ம அதை நோக்கி போக மாட்டேங்கிறோம்? காரணம் என்ன? எதனாலன்னு கேட்டா நம்மளால அதை கடைபிடிக்க முடியுமா? எனக்குலாம் இப்ப நீங்க தியானத்தை பத்தி பேசுங்க, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நமக்கு அதெல்லாம் செட் ஆகுமா சார், அதுக்கெல்லாம் நம்மளால முடியாது சார், நமக்கு அது வராது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அதுக்கான ஆசை இருந்தாலும் என்ன பயம்னா, ஒருவேளை தியானம் பண்ண ஆரம்பிச்சு இதையெல்லாம் அனுபவிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதான பயம். தன்னுடைய மகனையோ மகளையோ தியானம் பண்ணவே அனுப்பாத பெற்றோர்களுக்கும் என்ன பயம் இருக்கு? தியானம்னு போயிட்டு சன்னியாசியா போயிட்டானா, சாமியாரா போயிட்டானா, குடும்பத்தை விட்டு போயிட்டானா என்ன பண்றது? பயம்தானே இது. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கிட்ட அந்த உயர்நிலை குணாதிசயங்கள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுதெல்லாம் அதோடு கூடவே பயமும் இருக்கு. ஏதோ ஒரு புது விஷயத்துக்கு போகணும், ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றை நோக்கி நான் போகணும் அப்படின்னா இதை விட்டுட்டு தானே அதை பிடிக்கணும். இதை விட்டுட்டு அதை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம பயப்படுறோம். அதாவது இப்ப உருவ வழிபாடு இருக்கு, மெடிடேஷன் இருக்கு. நான் தியானமும் பண்ணிட்டு உருவ வழிபாடும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம பிளவுற்ற இதயமா தான் இருக்கிறோம், ரெண்டா தான் இருக்கிறோம். அதை ஒட்டுமொத்தமா ஒரு பக்கமா திருப்புறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது, பயம்தான் காரணமாக இருக்கு. இப்ப ஆசை, பிளவுற்ற இதயம் அப்படிங்கிறது ஆசைக்கும் பேரார்வத்துக்கும் இடையில இருக்கிற போராட்டம் அப்படிங்கும் பொழுது இங்க என்ன ஆசை என்ன, பேரார்வம் என்ன? ஆசை என்பது நான் பத்திரமா இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதை அனுபவித்துக் கொண்டே ஆன்மீகத்துக்கு போகணும். பேரார்வம் என்பது என்ன? ஆன்மீகத்துல உச்சநிலையை அடையணும், குருநாதரோட இரண்டரை கலணும். இப்ப இது ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு போராட்டம் நடக்குது. இந்த ஆசைக்கு அடிப்படையா அமைகிற அந்த உருவ வழிபாடு, பழைய கலாச்சாரம், அதன் அடிப்படையில இருக்கக்கூடிய இதை கும்பிடணும், இந்த சடங்குகள் செய்யணும், இதை செஞ்சாதான் வாழ்நாள் நல்லா இருக்கும், புள்ள குட்டிங்க நல்லா இருக்கும். இந்த பக்கம் ஆசை, அந்த பக்கம் பேரார்வம், நான் அதை அடைந்தே தீரும். இப்ப ரெண்டுக்கும் ரெண்டு ஓனாய் இருக்கு. நம்ம ரெண்டு ஓனாய்க்கும் கூட தீனி போட ரெடியா இருக்கும். ஒரு ஓனாய்க்கு பட்டினி போட்டு ஒரு ஓனாய்க்கு தீனி போட நம்ம ரெடியாக இல்லை. காரணம் அடிப்படையில நமக்கு இருக்கிற பயம். என்ன பயம்? ஏன் உருவ வழிபாடை விட்டு வர மாட்டேங்கிறோம்? காரணம் என்ன? கோயிலுக்கு போற அந்த விஷயத்து மேல இருக்கிற நமக்கு அந்த பற்று ஏன் விட மாட்டேங்குது?
விட்டுட்டோம்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு என்ன பேரு? விட்டுட்டோம்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாரும் நம்மள ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? இதுக்கு என்ன பேரு? கோயிலுக்கு போறத நம்ம விட்டுட்டு, சாமி கும்பிடுறத விட்டுட்டு முழுக்க முழுக்க தியானம் அதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம இறங்கினோம்னா, நம்ம சந்ததிக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? வீடு கட்டி குடி போறோம், ஒரு மெடிடேஷன் வச்சு மட்டும் உள்ளார போயிட்டா போதும். ஏன்னா அந்த வீட்டை புனிதப்படுத்துறது, வீட்டுக்குள்ளார தெய்வீகத்தை கொண்டு வர்றது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ண முடியும். ஆனாலும் ஏன் நம்ம சடங்குகளை செய்யறோம்? காரணம் என்னன்னா, இன்னும் நமக்கு முழுமையான நம்பிக்கை வரல, பயம் இருக்கு. ஆக நம்ம இதயம் பிளவுபட்டிருக்கிறதுக்கு காரணமே அடிப்படையில ஆசை மட்டும் கிடையாது. ஆசை ஒரு பக்கம் நம்ம இதயத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதை தாண்டி தைரியமா அதுக்கு அடுத்த டைமென்ஷன்ல கால் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. அப்ப தைரியம் இல்லைன்னா அங்க என்ன இருக்கு? பயம் இருக்கு. பயம்தான் இதயத்தை பிளவுபட வைக்கிறது. அதனால ஆசைக்கும் பேரார்வத்துக்கும் இடையில என்ன இருக்கு அப்படின்னா பயம்தான் இருக்கு. இதுதான் முதல் மெசேஜ்ல அடிப்படையில இருக்கிற நஞ்சுன்னு சொல்றாரு. முதல்ல ஆசைதான், அதுதான் இதயத்தை பலவிதமாக பிளவுபட வைக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனா அடிப்படையில ஆராய்ந்து பார்த்தால் ஆசைக்கு கீழே என்ன இருக்கு? பயம் இருக்கு. அடுத்தது, உறங்கிக் கொண்டிருக்கும் நெருப்பை பற்றி மீண்டும் பார்ப்போம். இது 2வது கான்செப்ட். இதுல என்ன சொன்னாரு? ஒரு சகோதரி எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனா என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல, என்ன சோம்பல் ஆட்டி படைக்குது சொன்னாங்க. பட் ரியலி சோம்பல்ங்கிறது ஒரு விஷயமா, அதுக்கு பின்னாடி பயம் இருக்குதா அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு வரும். எல்லா திறமைகளையும், வாய்ப்புகளையும், திட்டங்களையும் கொண்டுள்ள ஒரு இளம் பெண் செயல்பட முடியாமல் ஏன் படுக்கையிலேயே இருக்கிறாள்? அவள் எனக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று என்னை அனுமதிப்பதில்லை என்று கூறினாள். நாம் அதை சோம்பல் அல்லது தமஸ் என்று அழைத்தோம். ஆனால் அவளுக்குள் இருந்த அந்த நெருப்பை அணைத்தது எது? பயம். பொறுப்பை பற்றிய பயம். உண்மையில் விழித்தெழுந்தால் என்ன நடக்கும் என்ற பயம். முயற்சி செய்து வெற்றி பெற்று விட்டால் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டியிருக்குமே என்ற பயம். முயற்சி செய்து தோல்வியுற்றால் அந்த தோல்வி வெற்றி உங்களை பற்றி நீங்கள் எப்போதும் ரகசியமாக கொண்டிருந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தி விடுமே என்ற பயம். உறங்கிக் கொண்டிருக்கும் நெருப்பு தானாக அணையவில்லை. பயம் அதை அணைத்துவிட்டு அந்த சாம்பலின் மீது நின்று கொண்டு அதை சோம்பல் என்று அழைக்கிறது. கொஞ்சம் மைனூட்டா பார்த்தாதான் இது புரியும். சோம்பலுக்கு கீழே பயம் இருக்கா அப்படின்னா ஆமா, சோம்பலுக்கு கீழே பயம்தான் இருக்கிறது. ஏன்னா சோம்பல்ங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜி, அதை கைனட்டிக் எனர்ஜியா மாத்தணும். சோம்பல் உள்ளவர்கள்ட்ட நம்ம பேசணும்னாலே தெரியும். மடை அடைப்புறவங்க அப்படின்னு நம்ம எல்லாம் இங்க கிராமத்துல சொல்லுவோம். அவன்கிட்ட பேசாதரா, அவன் எதுக்கு எடுத்தாலும் மடை அடைப்பான் அப்படின்னு சொல்லுவான். மடை அடைக்கிறதுனா என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம இந்த வேலையை போய் செஞ்சுருவோமே அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசுறீங்க. இந்த சோம்பல் கொண்ட ஆள்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, நாளைக்கா? இப்ப நாளைக்கு வேணுங்கிற, நாளைக்கு திடீர்னு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நாளைக்கு போகணுமா? ஏதோ சொன்னான், டிவியில சொன்னான் மழை இருக்கும்னு சொன்னான். இன்னொரு நாள் போய்க்கலாமே. இல்ல வெயிலா இருக்கு, கடுமையான வெயிலா இருக்கு, வெயில் காலத்துல அலையணுமா? காலம்பரை கேட்டா என்ன சொல்லுவாரு? கொஞ்சம் சாப்பிட்டு 11 மணிக்கு போகலாம் அப்படிம்பாரு. 11 மணிக்கு சொன்னா என்ன பண்ணுவாரு? எப்ப அந்த கடுமையான வெயில்ல போயிட்டு சாயங்காலமா போகலாமே அப்படிம்பாரு. சாயங்காலம் கேட்டா என்ன சொல்லுவாரு? போயிட்டு வர்றப்ப இருட்டி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நாளைக்கு விடியகாலம்பரை கிளம்புவோம் அப்படிம்பாரு. ஒரு ஒரு நாளையே இப்படி பிரிப்பார். அல்லது கிளைமேட்டை காரணம் காட்டுவார். இல்லைன்னா இப்பெல்லாம் போனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்கப்பா, அவங்க இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணி போறப்ப அங்க ஒண்ணும் நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயத்தை அவர் தனக்கு சாதகமா எடுத்துக்குவார். அந்த ஸ்டேட்டிக் எனர்ஜி போயிட்டு திரும்பி வந்தா என்ன, வாங்க போவோம் அப்படின்னா வரமாட்டாங்க. அப்ப சோம்பல் கொண்டவர்கள் எப்பயுமே என்னன்னா, தான் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி அதை வைத்து கொண்டு அந்த சோம்பலை வளர்ப்பாங்க. சோம்பல்ங்கிறது ஒரு குணாதிசயம் இல்லைன்னு ஏற்கனவே. தமஸ் அப்படிங்கிற விஷயம் எங்க நிக்குது அப்படின்னு கேட்டா, அது எனர்ஜி தேங்கி நிக்குது. அதை உடைச்சு விடுறதுக்கு பயம். அங்க
போனா அது கிடைக்காது, ரிசல்ட் இருக்காது. நிறைய பேருக்கிட்ட இதுதான் வந்து அடிப்படையில சோம்பலாக நின்று போயிடுது. அதுல முதல் விஷயம் சொன்னார் பாருங்க, வரிசையா அதையும் அழகா எடுக்கிறாரு. அது வந்து ஒரு போறப்ப நமக்கு வந்து அது நடக்கலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு பயம். அதனாலேயே பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். இப்ப பெண்கள்லாம் இப்ப சமீப காலத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறாங்க. என்னங்கிறீங்க? ஒரு விதமாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான பயம். அப்ப அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஒரு மேரிட் லைஃப்குள்ளார போனா தானே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து வாழ்க்கைன்னு ஒரு சக்கரத்தை உருவாக்கி அதுல போக முடியும். போறதுக்கு பயம். அந்த பயம்தான் வந்து அந்த வாழ்க்கைய சோம்பேறித்தனமான வாழ்க்கையாக, ஏன்னா சோம்பேறிகள்ல தானே இருக்காங்க. இப்ப குடும்ப வாழ்க்கைன்னா நீங்க தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். மழை பெஞ்சாலும், வெயில் அடிச்சாலும், நல்ல நாள், கெட்ட நாள், லீவு எதுவுமே கிடையாது. தினமும் எந்திரிக்கணும், சமைக்கணும், வீட்டை பார்க்கணும். இதெல்லாம் இருக்குதுங்கன்னோடனே அதுல ஒரு பயம் வந்துருது. அப்ப மேரேஜ் வேணாங்கிற அந்த எண்ணத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? சோம்பல். அந்த சோம்பலுக்கு பின்னாடி என்ன இருக்கு? உண்மையிலேயே பயம் இருக்கிறது. அப்ப கமிட்மெண்ட்டுங்கிறது வர்றதில்லை. லைஃப்லயா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பொறுப்பு எடுத்து செய்யணும், மிஷன்ல ஒரு பொறுப்பு எடுத்து செய்யணும். ஒரு செடி வச்சு கொடுக்கணும், இல்ல வந்து ஒரு மெடிடேஷன் ஹால் கட்டி கொடுக்கணும், இல்லது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றோம், இந்த விழாவை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும். இல்லைங்க, எனக்கு ஒத்து வராது, யாராவது செய்யட்டும், நல்லா செய்வாங்க. இங்க இந்த என்ன வருது முதல்ல, ஏன் இது வருது அப்படின்னு கேட்டா, பின்னாடி பயம் இருக்கிறது. அந்த தயக்கம் எங்கேருந்து வருது? பயத்துல இருந்து வருது. ஆக நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் அதன் பின்னாடி ஒரே ஒரு இழைதான் இருக்கிறது. அந்த இழை பேரு பயம். எந்திரிச்சு நம்ம அப்படியே ஒரு தடவை ஜெயிச்சுட்டா என்ன பண்றது? ஜெயிச்சுட்டா அப்புறம் அதுலயே இருந்தா ஒண்ணுமே விட முடியாது. புலிவால் பிடிச்ச கதையா போயிடுங்க. ஒரு தடவை போயிட்டு ஜெயிச்சிடுறோம், பிரிசெப்டர் ஆக சொல்றோம், பிரிசெப்டர் ஆகிட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் நம்மளால நார்மல் லைஃபுக்கு வர முடியாது. ஒரு மது குடிக்க முடியாது, ஒரு மாமிசம் சாப்பிட முடியாது. நமக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க. இந்த மாதிரி சொல்லி பிரிசெப்டர் ஆகாதவங்க இன்னமும் இருந்துதான் இருக்காங்க. அதாவது முயற்சி செய்து வெற்றி பெற்று விட்டால் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டி இருக்கும். பழைய இடத்துக்கு திரும்ப முடியாது. எனக்கு பழைய வாழ்க்கையும் வேணும். இது கொஞ்சம் லைட்டா தொத்துட்டு திரும்பி வந்துடும். இதுதான் வந்து இந்த இரண்டாவது விஷயம். அதாவது உறங்கி கொண்டிருக்கும் நெருப்பு சரியான திசையில திருப்பி விடப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் உண்மையிலேயே என்னன்னா சோம்பல் கிடையாது. அந்த சோம்பலை சுறுசுறுப்பா மாத்துறதுக்கான பயம், முடிவுகள் எடுப்பதில் இருக்கிற பயம். அதுதான் கடைசி வரியில அழகா சொல்றாரு. உறங்கி கொண்டிருக்கும் நெருப்பு அது தானாக அணையவில்லை. பயம் அந்த நெருப்பை அணைத்து விட்டு அந்த சாம்பல் மீது நின்று கொண்டு அதற்கு சோம்பல் என்று பெயர் விடுகிறது. மூன்றாவது அருள் செய்தியில விரிசலுற்ற அடித்தளம் பற்றி சொல்றார். அதுல என்ன சொல்லியிருந்தாரு? எல்லாமே அடைந்திருந்தும் தான் அடைந்தது மேல தனக்கு நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு பின்னாடி பயம் இருக்கா? அதுதான் கேள்வி. அவங்க வந்து அந்த மூணாவது கேட்டகரியில அந்த அந்த சிஸ்டர் வந்து தான் எல்லாவற்றையுமே பெற்றிருந்ததாகவும், ஆனால் அவங்க அடைந்தது மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நானா அது இப்ப எனக்கு அது உண்மையிலேயேவா, இல்ல நானா என்ன ஏமாத்திக்கிறேனான்னு கேட்டாங்க. அப்ப அந்த சந்தேகம், தன்னுடைய இது மேலேயே தான் பெற்ற அந்த ஆன்மீக நிலை மேல தனக்குத்தானே வருகின்ற சந்தேகம். சந்தேகத்துக்கு அடிப்படையில் என்ன இருக்கு? தியானம் தான். இந்த பயம்தான் இருக்கிறது. 11 ஆண்டுகளாக தியானம் செய்து தன்னை சுற்றி உள்ள அனைவரும் கவனிக்கக்கூடிய வகையில் தன்மை மாற்றம் அடைந்த அந்த சகோதரி, அந்த பெண், ஏன் இன்னமும் இது உண்மைதானா, உண்மையில் ஏதாவது மாறியுள்ளதா என்று கேட்டார். ஏனென்றால் தன்மை மாற்றத்தை நம்புவதென்பது அதை இழந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது போன்றதாகும். சந்தேகம் என்பது புத்திசாலித்தனம் அல்ல, அது கடந்த காலத்தை பற்றிய பயம். கொடுக்கப்பட்டது பறித்து கொள்ளப்படலாம் என்ற பயம். நமது நம்பிக்கைகள் நாம் எண்ணுவதை விட உறுதியற்றதாக இருக்குமோ என்ற பயம். நாம் அதற்கு சந்தேகம் என பெயரிட்டோம். ஆனால் அதன் உண்மையான பெயர் தர்க்க ரீதியாக ஆய்வு செய்வதாக வேடம் தரித்துள்ள பயம் ஆகும். இதுவும் ரொம்ப ரொம்ப நுட்பமான கருத்து. இது எப்படி சந்தேகம் என்பது பயம் என்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒருத்தர் மேல சந்தேகப்படுறோம்னா அடிப்படையில என்ன இருக்கும்? அவரால் நமக்கு ஏதாவது தீங்கு விளைவித்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்.
இல்லைன்னா நம்ம ஏன் சந்தேகப்பட போறோம்? இப்போ ஒரு எறும்பு அப்படி போயிட்டு இருக்கு, ஒரு 100 எறும்பு போயிட்டு இருக்கு. இந்த 100 எறும்புல ஏதாவது வந்து விஷமா இருக்குமோ அப்படின்லாம் நம்ம பயப்படுறது இல்லை. அதனால அந்த எறும்பு நம்மள கடிச்சிடுமோன்னு சந்தேகப்படுறதும் இல்லை. இதுக்கு இந்த எறும்பு கடிச்சா, ஏன்னா நமக்கு பார்த்தா இது மேலாம் பயம் இல்லாத ஒரு விஷயம் பக்கத்துல இருந்தா அது மேல சந்தேகம் வர்றது. அதே லைட்டா இருக்குல்ல, ஒரு கயிறு கிடந்தா கூட ஒருவேளை இது பாம்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன் வருது? பாம்பு மேல நமக்கு இருக்கிற பயம். பாம்பு மாதிரியா இருக்கக்கூடிய எதை பார்த்தாலும் பாம்பா இருக்குமோ பயம். அப்ப சந்தேகம் அப்படிங்கிறது ஏற்கனவே நாம கற்பனையாக உருவாக்கி கொண்ட ஒரு விஷயத்தின் மேல இருக்கிற ஒரு பயம்தான் சந்தேகத்தை தூண்டி விடுகிறது. வெளியிலையும் அதுதான், உள்ளாரையும் அதுதான். மாஸ்டர் அதுக்கு மேல ஒரு படி போய் சொல்றாரு. இப்ப நான் வந்து ஒரு பணக்காரன் இல்லை, என்கிட்ட எந்த பொருளும் இல்லை அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா பொருள் இருந்துச்சுன்னா அதை பாதுகாத்து வைக்கணுங்கிற பயம் வந்துருது இல்ல. ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம வந்து தியானம் பண்ணோம் நல்லா இருந்துச்சுட்டு போயிடும். ஒரு அற்புதமான கண்டிஷன் மாஸ்டர் கொடுத்துட்டாரு, நானும் அதை உணர்ந்துட்டேன். உடனே என்ன பயம் வரும்? ஐயோ இந்த கண்டிஷனை விட்டுறக்கூடாது, இருக்கு பிடிச்சிடும். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னன்னா பயம். கண்டிஷன் உங்க முயற்சியில வரல அப்படிங்கும் பொழுது அதை கொடுத்தது மாஸ்டர். நன்றி உணர்வு வர்றதுக்கு பதிலாக அங்க என்ன வருது? பயம் வருகிறது. பயம் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அது என்ன பண்ணுது? கையை விட்டு போயிடுது. பயங்கிறது அகங்காரத்தோட அடிப்படையில வர்றது. அடுத்து மாஸ்டர் எங்க போவாரு? திரும்பியும் பயத்துக்கு கீழே என்ன இருக்கு? நான்கிற எண்ணம் இருக்கு. நான் வந்ததுனாலதான் பயம் வந்துச்சு, இல்லைன்னா வராது. ஸோ ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளார போக போக எல்லாவற்றுக்கும் அடிப்படை பயம், பயத்துக்கு அடிப்படை நான். நான் என்கின்ற அந்த அகங்காரம் தான் என்னை வந்து பயம்ங்கிற விஷயத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த நான் வெளியில வராம இருக்கக்கூடிய அல்லது வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் பயமற்றவையாக இருக்கின்றன. இளம் கன்று பயம் அறியாது. இது எல்லாத்தையுமே மாஸ்டர் கட்டாயம் பேசுவாங்க. இப்ப 3 விஷயத்துக்கும், அதாவது வந்து ஆசையினால் பிளவுகின்ற இதயத்துக்கு அடிப்படையிலையும் பயம்தான் இருக்கு, சோம்பல்னால் தயங்கி நிற்கின்ற இதயத்துக்கு அடியிலையும் பயம்தான் இருக்கு, தன்னுடைய வளர்ச்சியை பற்றி தானே சந்தேகப்படுகின்ற இதயத்துக்கு அடிப்படையிலையும் பயம்தான் இருக்கிறது. ஒன்னும் ஒரு காலகட்டத்துல அந்த பயத்தை தான் வெளிப்படுத்துது. ஆனா சந்தேகம் என்ன பண்ணுது? தன்னை புத்திசாலித்தனம் அப்படின்னு காட்டிட்டு, இதெல்லாம் அப்படி இல்லப்பா, நான் என்ன அதை அடையல, நான் என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி தன்னை ஒரு இடத்துல பேலன்ஸா வச்சுக்க பாக்குது. இதுக்குள்ளார விழுந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது அகங்காரம் அமைத்த மேற்கூரை. இதுலயும் பின்னாடி பயம்தான் இருக்கு. ஒரு மரம் வந்து மேல ஏன் வளர மாட்டேங்குது? நான் ஏன் வீட்டை விட்டுட்டு வெளியில போக மாட்டேங்கிறேன்? என்னால ஏன் போக முடியல? வீட்டை விட்டுட்டு வெளியில போக வேண்டாம், ஒரே ஒரு நாளைக்கு வீட்டோட மொட்டை மாடியில போய் ஓப்பன் ஏர்ல கூட நம்மளால தூங்குறதுக்கு பயம். திருடிட்டு போயிட்டாங்கன்னா, சளி பிடிச்சிக்கிச்சுன்னா, ஒரே ஒரு நாளைக்கு மழையில முற்றிலுமாக நனைய கூட நமக்கு பயமா இருக்கு. அப்ப நம்ம எப்ப என்னைக்கு கூரையை உடைச்சுக்கிட்டு வெளியில போய் காற்றுக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் எல்லாத்துக்கும் என்னை வந்து உட்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லாத வரைக்கும் நாம அமைத்து கொண்ட மேற்கூரையை நாம் ஒரு நாளும் உடைச்சிக்க போறது கிடையாது. ஒரு காலகட்டத்துல அதுதான் உண்மை. அந்த மேற்கூரையை அடைந்து விட்டால் நான் உலகத்தை எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு கற்பனைக்குள்ளார நான் போயிடத்தான் போறேன். அப்ப உடை தெரியறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு அந்தாண்ட இருக்கிற உலகத்தை பற்றி தெரிந்தாலும் கூட நான் அதற்கு போறதுக்கு விரும்பாம ஒரு பாதுகாப்புக்குள்ளார, ஒரு சேஃபர் ஜோனுக்குள்ளார தான் இருக்க பார்க்கிறேன். அதுதான் மாஸ்டர் இதை சொல்றாரு. அகங்காரம் தான் அமைத்த கண்ணாடி மாளிகையை உடைத்தறிய ஏன் மறுக்கிறது? ஏனென்றால் திறந்த வானத்திற்கு சுவர்கள் ஏதும் இல்லை. அந்த கண்ணாடி மாளிகைக்கு வெளியே உண்மையான தட்பவெப்பநிலை உள்ளது, உண்மையான காற்று, உண்மையான புயல், உண்மையான கணிக்க முடியாத சூழல்கள் உள்ளன. அகங்காரம் தன்னை சுற்றி அமைத்துக் கொண்ட மேற்கூரை உண்மையில் தற்பெருமை பற்றியது அல்ல, அது பாதுகாப்பை பற்றி. இப்ப நான் இப்படிப்பட்ட ஆளு, நான் இதுக்குள்ளார இருக்கேன், நான் அதுவாக இருக்கேன், நான் இதுவாக இருக்கேன், நான் பெரிய புத்திசாலி, இதெல்லாம் என்ன? பெரிய புத்திசாலின்னு எப்ப ஒரு மேற்கூரையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வந்து தன்னை வந்து பல இடங்கள்ல வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. முக்கியமான இடங்கள்ல அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. இங்க உங்கள்கிட்ட வந்து பயங்கரமா தன்னை பற்றி தற்பெருமை பேசிக் கொள்பவர்களை பாத்தீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அப்படியே சைலண்டா அமைதியா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா அங்க வெளிப்படுத்தினால் தன்னுடைய எங்க வந்து தன்னுடைய குட்டு உடைஞ்சிருமோங்கிற பயம் இருக்கும். எப்பயுமே தற்பெருமைவாதிகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேன்ல பயங்கரமா தான் எல்லாம் பெருசும்பாங்க. அடுத்த பிளேன் போறப்ப அப்படியே கை கட்டிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிற்பாங்க. அது நடிப்பு கிடையாது. ஆக்சுவலி அந்த தற்பெருமைங்கிறது உண்மையிலேயே பயத்தினுடைய இன்னொரு சாயல் தான். நான் இன்னும் அடையவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இங்க தற்பெருமை காட்டுறாங்க. தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற இடத்துல பேசாம அமைதியா இருந்து அதை பாதுகாத்து வைத்துக் கொண்டு தான் புத்திசாலிதான் அப்படிங்கிற மாதிரி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்றாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறவங்களும் அது கீழே இருந்து அதே விஷயத்துல தற்பெருமையில தான் எல்லாம்னு சொல்றவங்களும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா பயம்தான் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும், நாம புரிஞ்சுக்கணும். நாம அது மாதிரி இருக்கிறோம். ஒரு இடத்துல ரொம்ப வந்து எனக்கு எல்லாம் தெரியும்பா, எனக்கு தெரியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து அடைஞ்சிட்டேன். நான் வந்து 13வது புள்ளி வரைக்கும் போயிட்டேன். நான் வந்து இப்ப மனமண்டலத்துல நீந்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. மைய மண்டலம் இல்ல, மனமண்டலத்துல நீந்திக்கிட்டு இருக்கேன். அப்படி கூட நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஹார்ட் ரீஜன் நான் மைண்ட் ரீஜனுக்கு போயிட்டேன், எனக்கு தலைமையில மட்டும்தான் வேலை நடக்குது அப்படிலாம் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இருக்கிறோம். அதே விஷயத்த போயிட்டு மாஸ்டர்கிட்ட பேசுவாங்களா? இல்ல ரொம்ப மூத்த பிரிசெப்டர்கிட்ட போய் அவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து இந்த மண்டலத்துல இருக்கேன்னு பேசுவாங்களா? இல்ல அங்க போய் ரொம்ப பவியமா அடிப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து அதெல்லாம் பேசுவோம். நம்மளும் அது மாதிரிதான். புது புது அபியாசிட்ட மனமண்டலம்லாம் தெரியுமா, இதே மண்டலம்லாம் தெரியுமா, நான் வந்து இங்கெல்லாம் இருக்கிறேன், இதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்லாம் நம்ம பேசுவோம். நம்மளை விட கொஞ்சம் ஆன்மீகத்துல முன்னேறினவங்கன்னு தெரியற இடத்துல போய் டக்குன்னு அப்படியே சைலண்ட் ஆகி நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க சொல்லுங்க சிஸ்டர், நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைப்போம். ரீசன் என்ன? இங்க தற்பெருமை தான் இருக்கிறது. தற்பெருமை பயத்தின் அடிப்படையில் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள ஒரு கூரையை போட்டு நான் இது வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கு மேல வளர்ச்சி எல்லாம் பெருசா கிடையாது இந்த ஆசையோடு, இப்ப உடைச்சிட்டு போப்பா என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல போக முடியாது. ஏன் போக முடியாது? போனா நான் வல்னரபிள் ஆயிடுவேன், எல்லாத்துக்கும் வல்னரபிள் ஆயிடுவேன், எல்லா விஷயத்தாலையும் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியப்பு இருக்கு, போயிடுவேன். அப்ப அங்க போறப்பதானே தெரியும் வெயிலுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா, உண்மையான மழைக்கு தாக்கு பிடிக்க முடியுமா, உண்மையான காத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா, இல்ல தாக்கு பிடிக்காம உடஞ்சி விழுந்துருவோமாங்கிறது மேற்கூரையை உடைச்சுக்கிட்டு வெளில போனாதானே தெரியும். போக மாட்டோம். தற்பெருமைவாதிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாங்க. நீங்க நல்லா பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம், நமக்குள்ளாரையும் நம்ம பார்க்கலாம். நமக்குள்ளார இருக்கிற தற்பெருமை என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு சேச்சுரேட்டட் பொசிஷன்ல போய் ஒரு சக்சஸ் காட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம் அவர் ரொம்ப நல்லா செய்வாருங்க, அவர்கிட்ட கொடுங்கன்னா இல்ல இல்லைங்க நீங்க யாராவது செய்யுங்க அப்படின்ட்டுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை நல்லா செஞ்சிட்டோம், அடுத்த ட்ரிப்பு அதே மாதிரி செய்ய முடியுமான்னு நமக்கு என்ன இருக்காது, ஒரு தைரியம் வராது. நீங்க பிரைட்டர் மைண்ட் சில்ட்ரன்ட்டையே இதை பார்க்கலாம். அந்த குழந்தைங்கள்ட்ட தேவையில்லாம அப்படி செய்யறான் இப்படி செய்யறா அப்படின்னு ஒரு தற்பெருமையை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அது திரும்பி வந்து அந்த ஆக்டிவிட்டியை செய்யவே முன் வரவே வராது. எப்ப கேட்டாலும் அப்புறம் பார்ப்போம், வேணாம். என்னன்னு கேட்டா ஒருவேளை நான் சொல்லாம போயிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் வந்துடும். அப்ப எதா இருந்தாலும் கண்ணை கட்டிட்டு என் பொண்ணு செஞ்சிருவான், என் பையன் செஞ்சிருவான் அப்படின்னு அவனுக்கு முன்னாடியே சொல்லி அவனுக்கு வந்து ஒரு பெருமையை ஒரு உருவாக்கி தற்பெருமையை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த குழந்தை திரும்பி பிரைட்டர்மெண்ட் ஆக்டிவிட்டி செய்யாது. அது ரொம்ப கம்பல் பண்ணி தான் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி ரொம்ப கம்பல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு என்ன வரும், தலைவலி வரும். என்னன்னு கேட்டா ஸ்ட்ரெஸ் அதுக்குள்ள கிரியேட் ஆகும். ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே தனக்கு வந்து இது மாதிரிலாம் கண்ணை மூடிட்டு செய்யற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைக்கு கற்பிக்கப்பட்டு அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி குணாதிசயமா சொல்லி அதை பாராட்டி அதுக்கு தற்பெருமையை ஊட்டிய பிறகு அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஒவ்வொரு முறையும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பயப்பட. நல்ல நடிகர்கள், நல்ல இசைக்கலைஞர்கள் இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை அந்த பர்ஃபார்மன்ஸை பண்றதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னா தற்பெருமை உள்ளது. அதுக்கு காரணம்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த கூட்டத்தெல்லாம் பேச மாட்டேன், அதுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலை கிடையாது, இங்க இவங்கெல்லாம் சரி கிடையாது நம்மளும் சொல்லுவோம். இதெல்லாம் போய் இங்கெல்லாம் பேச முடியுமா, அதுக்குன்னு ஒரு இடம் வேணாமா, ஒரு சுத்தபத்தம் வேண்டாமா,
எல்லார்ட்டையும் ஆன்மீகம் பேசலாமா அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா நம்மளும் ஒரு தற்பெருமைவாதி தானே. அங்க உள்ள லெவலுக்கு அதை பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கணுமா இல்லையா? இல்ல அப்படின்னா அகங்காரம் அமைத்த அந்த மேற்கூரையை உடைத்துக் கொள்வதற்கு நாம் பயப்படுகிறோம். மாஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் கீழே பயம் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அடுத்த 2 விஷயத்தையும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்ப நம்ம இந்த 4 முதல்ல சொல்லப்பட்ட 4 அருள் செய்திகள்லையும் 4 வெவ்வேறு நஞ்சுகளை பத்தி மாஸ்டர் சொல்லி அதுக்கு ஆன்டிடோட் எல்லாம் சொல்லிட்டு வந்தாலும் கூட ஆக்சுவலி அந்த நஞ்சுகளுக்கு அடிப்படையில இருக்கக்கூடிய வேர் ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஒரு விஷம் அதுக்கான விஷமுறிவு அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான மருத்துவம். உண்மையிலேயே அந்த விஷம் வெளியில இருந்து வந்தா அதுக்கான விஷமுறிவு வெளியில இருந்து கிடைக்கும். ஆனா உள்ளர இருந்து வரக்கூடிய அந்த நச்சாக இருக்கிற பட்சத்துல அந்த நஞ்சு எங்க தேங்கி இருக்கோ அதோடைய ஆழத்துல போய் அதை அடியோட நீக்கி ஆகணும், டீடாக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஆன்டிடியூட் கொடுத்து சரி பண்றது கிடையாது, இது டீடாக்சிங் ப்ராசஸ். டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன விதமான அழுக்கு உள்ளார என்ன விதமாக வேரோடி இருக்கு, இந்த நஞ்சோடைய அடிப்படை எங்க இருக்கு, உள்ளுக்குள்ளாரையே பாய்சன் கிரியேட் ஆகுதுன்னா எப்படி கிரியேட் ஆகுது? அந்த பாய்சனுக்கு பேரு பயம். உண்மையான நஞ்சு அப்படின்னா அது பயம்தான். அதுதான் வேற வேறையாக வேற வேற விதமாக நம்மகிட்ட வெவ்வேறு நிலைகள்ல வெளிப்பட்டு கொண்டு. இதை பத்தி ஒரு சிந்தனையோட நம்ம இன்னைக்கு காலை நேர தியானத்துக்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட்.